أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن منكم لمن ليبطئن فإن أصابتكم مصيبة قال قد أنعم الله علي إذ لم أكن معهم شهيدا ولئن أصابكم فضل من الله ليقولن كأن لم تكن بينكم وبينه مودة يا ليتني كنت معهم فأفوز فوزا عظيما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய தஃப்சீர் விளக்க உரையிலே 314வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 5 வார கால இடைவெளிகளுக்கு பின்னால் இந்த புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸை ஒன்று சேர்த்து கொடுத்த அல்லாஹ் ரசூலுக்கே எல்லா விதமான புகழும் உண்டாகட்டுமாக. கடைசியாக நாம் போர்க்களத்தை பற்றி உண்டான சில செய்திகளை பார்த்தோம். நம்ம வாழ்க்கைக்கும் சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்கிறத பற்றி சொன்னோம். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப லேசானது. என்ன ஆரம்பத்தில் சட்டமோ அதே சட்டம் தான் இன்ன வரைக்கும். அப்படித்தானுங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி சஹாபாக்களுடைய காலத்தில் என்ன சட்டமோ அதுதான் இன்னைக்கும். இன்னைக்கு அசருக்கு ஒரு சட்டம், அப்புறம் மக்ரிபுக்கு ஒரு சட்டம் ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. சஹாபாக்களுடைய காலத்தில் அப்படி அல்ல. நேற்று ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க? மாற்றுவான். நாளைக்கு ஒன்று செய்யும், ஒரு சட்டம் வரும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவிதமான வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க? போதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம காலையில் எந்திரிச்சு இரவு படுக்கிற வரைக்கும் என்ன வேலைங்க நமக்கு? எங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வேலை? சஹஜத்துக்கு எந்திரிக்கணும், சுபுஹ் தொழுகிறோம், திருக்குர்ஆன் ஷரீஃப் ஓதுறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பின்னால் கடைக்கு போகிறோம், அப்புறம் லொஹுரு, அசரு, உணவு, மதிய உணவு, இப்படியே போய் இஷா வருது, அப்புறம் என்ன செஞ்சிடறோம்? முடிஞ்சிருச்சு. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க? ரொம்ப விசித்திரமானதுங்க. ரொம்ப விசித்திரமான வாழ்க்கை சஹாபாக்களுடைய வாழ்க்கை. ஒரு பக்கம் அல்லாஹ், இன்னொரு பக்கம் ரசூல், இன்னொரு பக்கம் திருக்குர்ஆன் ஷரீஃப், இன்னொரு பக்கம் இது ரெண்டு, இந்த மூணையும் விஷயத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு போட்டிருக்கிறப்ப குர்ஆன், இது வாழ்க்கை, குடும்பம் வாழ்க்கை இருக்குது. அப்புறம் வியாபாரம் இருக்குது. வியாபாரத்தை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, குர்ஆனை பார்த்து, ரசூலை பார்த்து இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சட்டத்தை என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருப்பான். இவ்வளவு நாள் இந்த காரியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இது ஹராமு, இனிமேல் செய்யாதீங்க, இப்படி செய்யுங்கன்னு என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கஷ்டம் தானேங்க. ஏங்க, ராத்திரி ஒரு நாள் படுத்திருக்கிற மறுநாள் காலையில் சட்டம் வருது, இனிமேல் 1000 ரூபா நோட்டு 2000 நோட்டு செல்லுபடி ஆகாதுன்னு என்னங்க ஆச்சு?
என்னாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் பதறி போனானா இல்லையா? இது துனியாவனுடைய சட்டம் தானங்க. இந்த சட்டத்துக்கே மனுஷன் அப்படியே என்ன செஞ்சுட்டான், ஆடி போயிட்டான். எல்லாரும் என்ன செஞ்சோம், எவ்வளவு இருக்குதுங்கிறத அப்பதான் என்ன செஞ்சோம், கணக்கில் கொண்டு வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம். கையில இருப்பு எவ்வளவு இருக்குது, பேங்க்ல இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்கிற ஒரு புது சட்டத்தை கொண்டு வரப்ப மனுஷனுக்குள்ள என்ன வருதுங்க, ஒரு கஷ்டம் வருது. இதையும் தாண்டி சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை வரும், போர்க்களத்துக்கு என்ன செய்யுங்க, புறப்பட்டு வாங்க. போர்க்களத்துக்கு புறப்பட்டு வருகிறப்ப இந்த பக்கம் யூதர் ஒரு பக்கம், நசாராக்கள் ஒரு பக்கம். இந்த ரெண்டு பேர்த்தையும் தாண்டி இன்னொருத்தர் ஆள் யார் இருப்பாருங்க, யாருங்க, முனாஃபிக். என்னங்க, முனாஃபிக். இவங்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வாழ ஆரம்பிச்சா எல்லாத்தையும் தாண்டி வறுமை ஒண்ணு என்ன செய்யுது சஹாபாக்களுக்கு மத்தியில். இத்தனை விஷயங்களையும் தாண்டி சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, காலத்தை என்ன செஞ்சாங்க, கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போர்க்களம் அப்படிங்கிறது சஹாபாக்களுடைய காலத்தை ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு. அந்த போர்க்களத்தை பற்றி தான் 7 வசனங்கள் என்ன செஞ்சா நம்ம தொடர்ந்து பார்க்கறதாக இருந்தோம். அது அல்லாஹனுடைய நாட்டம், அல்லாஹ் ரசூலுடைய ஏற்பாடு, அதனுடைய தொடர்பு என்ன செஞ்சிருச்சு, விட்டு போச்சு. இப்போ நம்ம திரும்பவும் அதை பற்றி உண்டான ஒரு சின்ன சார அம்சத்தை சொன்னா தான் இந்த வாரத்தினுடைய தஃசீர் என்ன செய்யும் பார்க்க முடியும். சஹாபாக்களுக்கு போர்க்களத்திற்காண்டி சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, போகிறாங்க. இந்த போகிற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உபதேசத்தை என்ன செய்யறான். என்ன உபதேசம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, ஹுது ஹித்ரக்கும், ஹுது ஹித்ரக்கும், ஹுது நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். ஹித்ரக்கும் உங்கள் பாதுகாப்பு விஷயத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். போர்க்களத்துக்கு போகிறப்ப என்ன செய்யணும்டா, போர்க்களத்திற்கு உண்டான எல்லா ஆயுதத்தையும் என்ன செய்யுங்க, நீங்க எடுத்துட்டு போங்க. காஃபிர்களுக்கு விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருந்துங்க, முனாஃபிகீன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க, விரோதிகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உருக்கு சட்டைகளும் ஆயுதங்களும் எடுத்துட்டு என்ன செய்யுங்க, நீங்க போர்க்களத்துக்கு போங்க. ஃபன்ஃபிரு சுபாத்தின் அவின்ஃபிரு ஜமீஆ, இருவரோ 3 பேரோ சேர்ந்து போங்க, அல்லது கூட்டமாக என்ன செய்யுங்க, நீங்க போர்க்களத்துக்கு போங்கன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. போர்க்களம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. என்னதுங்க, ரொம்ப கஷ்டம். என்னங்க, போர்க்களத்துக்கு போறப்ப சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, வயிறு நிறைய சாப்பாடு என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டா போனாங்க? இல்லைங்க, ஒரு ஒட்டகத்துல 7 பேர்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு ஒருத்தர் என்ன செய்வார், பின்னால் இருக்கிறவருக்கு கொடுப்பாரு. அவரு கொஞ்சோன்னு என்ன செய்வார், ருசியை ருசிச்சு பின்னால் இருக்கிறவருக்கு கொடுப்பார். இப்படி 7 பேரும் ருசிச்சு முடிச்சுட்டு முன்னால் இருக்கிறவருக்கு என்ன செய்வாங்கங்க, அந்த பேரிச்சம்பழத்தை பாஸ் பண்ணுவாங்க. அவர் என்ன செய்வார், அந்த பேரிச்சம்பழத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்குவார். இன்னமும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்வாங்கங்க, அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. நாம பார்க்குற இந்த பேரிச்சம்பழம் மாதிரி இல்லை அந்த பேரிச்சம்பழம். என்னங்க, அது கனிகளும் நிறைய ஒரு பழத்தை பார்த்தீங்கன்னாவே என்ன செய்யும், அவ்வளோ பெருசாக என்ன செய்யும் இருக்கும். இன்னமும் நீங்கள் மதீனா ஷரீஃபுக்கு ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போகிறப்ப ரொம்ப டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள் என்ன செய்யணும் நம்ம பார்க்கலாம். இப்படியான கஷ்ட நஷ்டங்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் தாண்டி என்ன செஞ்சாங்க, போர்க்களத்துக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க போருக்கு? எங்க போர்க்களத்துக்கு சஹாபாக்கள் எதுக்கு போனாங்க? தற்காப்புக்காக, அப்புறம் தீனுக்காக, அப்புறம் அல்லாஹுக்காக, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. பத்ர் போர் ஏன் நடந்துச்சு, உஹது போர் ஏன் நடந்துச்சு, எல்லாமே சஹாபாக்களோ ரசூலுல்லாவோ வாரண்டியா போய் நான் சண்டைக்கு வரேன்னு நினைச்சலங்க, போகல. நீங்க உள்ள வந்துட்டீங்கடா இங்க இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கிறது முக்கியம். அந்த முக்கியத்திற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, மதீனாவை விட்டு வெளியே போய் பத்ருங்கிற இடத்துல என்ன செஞ்சாங்க, போர் செஞ்சாங்க. நீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சிற்றூராக இருக்கிற இந்த மதீனா நகரம் என்ன செஞ்சிடும், சிதைஞ்சு போயிடும். இதை பாதுகாக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, வெளியே போய் நின்று என்ன செஞ்சாங்க, போருக்கு போனாங்க. போருக்கு போகிறப்பையும் சஹாபாக்கள்கிட்ட சொல்லி கொடுத்த நடைமுறை என்ன தெரியுமா, குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, வயோதிகர்களை என்ன செஞ்சிடக்கூடாது, கொலை செஞ்சிடக்கூடாது. போர்க்களத்திற்கு உண்டான நீதியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு போகினாங்க. போகிற போது சஹாபாக்கள் இருந்த ஒரே ஒரு நியத் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய கலிமாவை என்ன செய்யணும், உயர்த்தி பிடிக்கணும். என்னங்க, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்தி பிடிக்கணும். அப்படி உயர்த்தி பிடிக்கிறப்ப வரக்கூடிய இறைஞ்சல்கள்ல யாராவது நம்மளை தாக்க வந்தான அந்த தாக்குதலிருந்து நம்மையை தற்காத்துக்கிறதுக்கு உண்டான போர் தான் அத்தனை போருமே. என்னதுங்க, அத்தனையுமே அதுதான். எல்லா போர்களும் ரசூலுல்லாஹ் எத்தனை போர்ல கலந்துக்கிட்டாங்க,
63 போர்க்களம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நேரடியாக பங்கேற்றிருக்கிற போர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வயசு எத்தனைங்க? 63. ரசூலுல்லாஹ்வுடைய வயசு 63. எத்தனைல நுபுவத்து கிடைச்சிச்சு? 40 வயசுல நுபுவத்து கிடைச்சிச்சு. அப்ப 23 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்ப 23 வருஷத்துல 63 போரை யோசிச்சு பாருங்க. ஏங்க 23 வருஷத்துல 63 போர்லாம் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை? இதையும் தாண்டி அவங்க மட்டுமா போனாங்க, சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கூட கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு போர்க்களம் அப்படிங்கிறது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எல்லாத்தையும் தாண்டி போற சஹாபாக்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டு போனாங்க? சஹாபாக்கள் வீட்டுல இருந்து புறப்பட்டாங்கல்ல, போற சஹாபாக்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? நான் ஷஹீதாயிருவேங்கிறத உறுதி சொல்லிட்டு வந்தாங்க. என்னங்க, நான் ஷஹீதாயிருவேன், நான் போயிட்டு வர்றேன்னு என்ன செய்யலைங்க, எந்த சஹாபியும் சொல்லலை. போன போர்க்களத்துக்கு போகணும், எனக்கு ஷஹீது கிடைக்கல, இந்த போர்க்களத்துக்கு நான் போறேன், என்ன செய்யணும், எனக்கு ஷஹீது கிடைச்சிடும். என்ன வாழ்க்கைங்க! வாழ்ந்ததெல்லாம் யாருக்காக வேண்டிங்க? நாம இன்னைக்கு நிம்மதியா உட்கார்ந்துருக்கணும். அந்த வாழ்க்கைக்காக இந்த போர்க்களம் என்ன செஞ்சிருக்கு, நடந்தது. எத்தனை போர்க்களம் நம்ம ஞாபகத்தில் இருக்குதுங்க? பத்ர் போர், உஹது போர், ஹுனைன் போர், கந்தக் போர், அகல் யுத்தம். அதான் கந்தக் போர், அகல் யுத்தம். அப்புறம் கைபர் போர். 10 கூட தேரல. என்னங்க, 63 போர்ல நமக்கு இன்னும் 10 கூட நான் என்ன செய்யலைங்க, நமக்கு ஞாபகத்துக்கு வரல. யோசிச்சு பாருங்களேன், நம்ம இந்த அளவுக்கு தான் கண்டிஷன்ல தான் நம்ம அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் காலத்தை. ஏன் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சது பத்ர் போர். ஏன்னா வருஷம் ரம்ஜான் மாசத்துல பத்ர் போருக்காக வேண்டி ஒரு அவங்களுடைய நினைவாக ஒரு என்ன செய்யப்படுது, ஒரு யாசின் ஓதப்படுகிறது. இதையும் தாண்டி எல்லா பயான் ஷரீஃப்லையும் சொல்லப்படுகிற உஹது போர்க்களம், எருமூக்கு போர்க்களம்னு ஒன்று இருக்குது, முஅத்தா போர்க்களம்னு ஒன்று இருக்குது. இப்படியே போர்க்களத்தினுடைய வரிசை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, நீண்டுக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தபூக் போர்க்களம்னு ஒன்று இருக்குது. என்ன போர்க்களம்? தபூக் போர்க்களம். சஹாபாக்கள் என்ன விதமான வறுமையினுடைய நிலைமையில் என்ன செஞ்சாங்க, அந்த போர்க்களத்துக்கு போனாங்க. இப்படியான வரலாற்று செய்தி என்ன செஞ்சோம், நம்ம சென்ற கடைசியாக நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். இப்போ போர்க்களம் அப்படிங்கிறது சஹாபாக்களுடைய காலத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று. மகன் சொல்லுவார், நான் போர்க்களத்துக்கு போகிறேன்னு சொல்லுவார். அத்தா சொல்லுவார், நான் போர்க்களத்துக்கு போகிறேன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கடைசி என்ன செய்யப்படுது, சீட்டு குலுக்கு போடப்படுது. என்ன செய்யப்படுதுங்க, சீட்டு குலுக்கு போடப்படுது. அத்தாவா மகனான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன், அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. போர்க்களத்தில் சஹாபாக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கை இருக்குது இல்லைங்க, ஒரு காஃபிர் என்ன செஞ்சாரு, கையை வெட்டிட்டார். கையை என்ன செய்யுதுன்னா, அரைவாசி வெட்டப்பட்டுருச்சு, இன்னும் மிச்ச கையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தொங்கிக்கிட்டு இருக்குது. மிச்ச கையை தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன செய்யறாரு, ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாரு, அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, இந்த கையால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வலது கை போயிருச்சு, இடது கையை வச்சு என்ன செய்யறாங்க, போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போர் செய்ய 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 இந்த கையை என்ன செய்யுது, ரொம்ப வேதனை கொடுக்குது. என்ன செஞ்சார் தெரியுமா, ஒரு காலால அந்த கையை என்ன செஞ்சார், பிச்சு எடுத்துட்டார். எனக்கு முன்னால இந்த கை எங்க போயிடுச்சு, சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. எனக்கு முன்னால் இந்த கை என்னவாயிருச்சு, ஷஹீத் ஆயிருச்சு. அல்லாஹ் அக்பர். ஆப்பிள் பழத்தை ஒரு சஹாபி கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பத்ர் போர்க்களத்தில். எதை சாப்பிட்டு இருக்கிறாரு, ஆப்பிள் பழத்தை. ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி என்ன செஞ்சார், அந்த சஹாபி கடிச்சுக்கிட்டே வந்தார், பழத்தை கடிச்சுக்கிட்டே வந்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால. நான் போர்க்களத்துக்குள்ள கலந்துக்கிட்டா அல்லாஹ் எனக்கு என்ன கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு என்ன கொடுப்பான், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஆப்பிள் என்ன செஞ்சார், கீழே போட்டுட்டு என்ன செஞ்சாரு, உள்ளுக்குள்ள இறங்கினார், ஷஹீதாகி போனார். என்ன இருந்தாருங்க, ஷஹீதாகி போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர் வாழ்க்கையில எந்த அமலுமே செய்யல, ஈமான் கொண்டாரு, போர்க்களத்துக்கு வந்தாரு, ஷஹீதானார், எங்க போயிட்டாரு, சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ காலத்தில் வாழ்ந்த ரசூல் சஹாபாக்களுடைய நிலைமை. இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹுது ஹித்ரக்கும், நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருந்துங்கள், உங்கள் பாதுகாப்பு விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. சரி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தான் இந்த ஆயத்து, நமக்கு என்னன்னு நீங்க யோசிக்கலாம். என்னங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தான் இந்த ஆயத்து, நமக்கு என்ன இங்க இந்த ஆயத்துல அப்படின்டா, பாவத்தை விட்டும் ஒதுங்கி இருக்கிற விஷயத்தில் நாம என்ன செய்யணும், எச்சரிக்கையோடு இருந்துக்கணும். என்னங்க, அப்படித்தானே?
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, உருக்கு சட்டையை போட்டுக்கங்க, பாதுகாப்பா இருங்க. அப்ப நமக்கு இங்க என்ன ஆயத்து? பாவத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிற விஷயத்துல என்ன செய்யணும்? நாம எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. பாதுகாப்பு விஷயத்தில் என்ன செய்யணும்? எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. பாதுகாப்புன்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்புன்னா என்ன அர்த்தங்க? நாம இருக்கிற இடம் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம நிறுவனங்கள் பாதுகாப்பாகணும். இது எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எச்சரிக்கையோடு இருந்துக்கணும். ஒவ்வொரு நாளும் கடையை எப்படி தெரியுமா பூட்டிட்டு வரணும்? என்னங்க, காலையில் திறக்கிற கடையை ராத்திரி எப்படி தெரியுமா பூட்டிட்டு வரணும்? தவக்கல்து அலல்லாஹ். கடையை சாத்திரம் இல்லைங்க, கடையை சற்று 2 பக்கம் சாத்திட்டு என்ன செய்யணும் தெரியுமா? முடிஞ்சது ஒரு ஆயத்துல் குர்சி ஓதிட்டு என்ன செய்யுங்க? ஊதி விட்டுட்டு வாங்க. ஒரு ஆயத்துல் குர்சியை ஊதி விட்டுட்டு வாங்க. யா அல்லாஹ், காலையிலே நீ தான் பாதுகாத்த. காலையில கடை திறக்கிறப்ப யார் தான் பாதுகாக்கிறா? யாங்க, யார் பாதுகாக்கிறா? அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். கடையை பூட்டினதுக்கு அப்புறம் யார் தான் பாதுகாக்கிறா? அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். எத்தனையோ நிறுவனங்கள் கடை சாத்தினது மறுநாள் காலையில் போய் திறக்கிறப்ப இல்லை, கடை இல்லை, எரிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. என்னத்தினால எரிஞ்சு போச்சு? என்னத்தினால அழிஞ்சு போச்சு? ஒன்றும் இல்லை, யாரும் பற்ற வைக்கல. ஒரு சின்ன ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, கரண்ட்டு யூபிஎஸ்ல சின்ன ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, ஏசியினுடைய ஒயர்லேருந்து சின்ன லீக்கேஜிங் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு லீக்கேஜிங்கில் மொத்த கடை என்ன செஞ்சிருச்சுங்க? எரிஞ்சு போச்சு. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு தான் இந்த ஆயத்தில், நமக்கும் இந்த ஆயத்து. வீட்டில் பள்ளிவாசலுக்குள்ள வர்றப்ப என்ன செய்யணும்? வண்டியை ஓர்ஸா பூட்டிட்டு வரணும், ஒழுங்காக என்ன செய்யணும்? நிப்பாட்டி விட்டு வரணும், நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு வரணும். லாக் பண்ணிட்டு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பாக என்ன செய்யணும்? சொல்லணும். அதான் பாதுகாப்பு, அதான பாதுகாப்பு. ஒரு சஹாபி வந்தாங்கல்லங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், ஒட்டகத்தை காணாங்க நாயகமே, ஒட்டகத்தை காணாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கட்டி போட்டு வந்தீங்களா? இல்லை, கட்டி போட்டு விட்டு வரல. அப்புறம் காணான்னு போனுச்சுன்னு சொன்னால் என்கிட்ட வந்து சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது? புரியுதுங்களா? காணா போச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? எல்லாத்தையும் சரியா செஞ்சு வச்சுட்டு வந்தாதான் அதுதான் பாதுகாப்புக்கு உண்டான அசல். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்களுக்கு அந்த சட்டம் சொன்னோம்னா, நம்மளுடைய காலத்துல இன்னைக்கு என்னன்னா, நாம நம்மளுடைய பாவத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிற விஷயத்துல பாதுகாப்பாக இருக்கணும், மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத என்ன செய்யலாம்? அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரி, இந்த வாரத்தினுடைய தஃசீல்ல 2 ஆயத்தை பார்க்க போகிறோம். 2 ஆயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொன்னா பாதுகாப்பு விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருந்துக்காங்க. இதை சொல்லிட்டானா அல்லாஹ் ஒன்று சொல்றான். இப்போ ஒரே ஆளு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இப்படி பேசுவார், கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி என்ன செய்வார்? பேசுவார். இப்பேற்பட்ட ஒரு ஆளை நீங்க போர்க்களத்தில் சந்திக்க நேரிடும். யார் சொல்றாங்க? என்னங்க, இங்கிருந்து உங்கள் மகனை துபாய்க்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்க, இங்கேருந்து உங்கன்னா ஒரு வேலைக்காண்டி அனுப்பிச்சு வைக்கிறீங்கப்பா. இதெல்லாம் சரிதான், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீ ட்ரெயினில் உட்காந்துருக்கிற, வண்டியில் போகிற, ஆளை பார்க்குறக்கு நல்லா தான் தெரியுமா, ஆனால் நீ கவனக்குறைவாக இருந்துட்டேன்னா அங்கே என்னவாயிரும்? அசம்பாவிதம் நடந்து போயிடும். மகனுக்கு எச்சரிக்கை பண்ணி அனுப்புகிறோம்லங்க, மகனை உஷார்படுத்தி அனுப்புகிறோம்ல. இது மாதிரி அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு ஒரு சொல்கிறான், நீங்கள் போர்க்களத்தில் ஒரு மனிதர்களை சந்திக்க கூடும். அந்த மனிதர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒன்றை பேசுவாங்க, அதே மனிதர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வாய் தான் என்ன செய்யும்? வேற ஒன்றையும் பேசும். இப்பேற்பட்ட சில மனிதர்கள் என்ன செய்வீங்க? நீங்க சந்திப்பீங்க. அப்படி சந்திக்கிறப்ப அவங்க விஷயத்துல கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க என்ன செய்யறா அல்லாஹ் தஆலா. என்னங்க, கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க என்ன செய்யறா அல்லாஹ் தஆலா சொல்றான். போர்க்களத்துக்கு போகிற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் சொன்னது கவச விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கங்க சொல்லிட்டானா, அடுத்து அல்லாஹ் கொடுக்குற உத்தரவு என்னங்க? இந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்வீங்க? நீங்க சந்திக்க கூடும். அப்படி சந்திக்க கூடுகிற போது நீங்க என்ன செய்யுங்க? நீங்க கவனமாக நடந்து கொள்ளுங்க. அழகான ஒரு செய்தியா தானே இருக்குது. இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப இன்னைக்கு கரண்ட்ல கரெக்டா பிறந்த போகுது இந்த ஆயத்து. என்னங்க, அதாவது எருமூக்குன்னு ஒரு போர் நடந்துச்சு. ஒரு செய்தி ஒன்று சொல்றேன். எருமூக் போர்க்களம் நடந்துச்சு. ஒரு பெண்மணி 4 பிள்ளைங்களை போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. ஒரு சஹாபி 4 ஆண் குழந்தைகள் என்ன செய்யறாங்க? போர்க்களத்துக்கு என்ன செய்யறாங்க? அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வர்ற சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, அந்த சஹாபி பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, அந்த 4 பிள்ளைகளுக்கும் என்ன செய்யறாங்க? உபதேசத்தை பண்றாங்க. போர்க்களத்துக்கு போகிறீங்க,
போர்க்களத்துக்கு போகிறீங்க, அல்லாஹ்வுடைய கலிமாவை ஏகத்துவத்தை எடுத்து சொல்றதுக்காண்டி நீங்க போகிறீங்க. அந்த போகிற போது இப்படிலாம் நடந்துக்கங்க நினைச்சாங்க. ஒரு பெரிய உபதேசத்தை பண்றாங்க. கூட்டிட்டு வர்றது யார்? அத்தா இல்ல. யார் கூட்டிட்டு வர்றா? அம்மா கூட்டிட்டு வர்றாங்க. அன்னைக்கு வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்துல வாழ்ந்த நிகழ்வை மட்டும் பாருங்க. அம்மா கூட்டிட்டு வர்றாங்க. எதுக்கு? போர்க்களத்துக்கு. இன்னைக்கு அம்மா பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி சஹாபாக்கள் எது கூட்டிட்டு வந்தாங்க? சஹாபி பெண்கள். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க. இது வீட்டுல ஒன்ன வச்சுட்டு வரல, வீட்டுல ஒண்ணு விட்டுட்டு வரல. 4 ஆண் குழந்தைங்க 4 பேர்த்து எங்க வந்துருச்சு? ஒரு நாள் பூரா எருமூக்கு போர்க்களம் நடந்துருச்சு. அன்னைக்கு ராத்திரி ஓய்வு, மறுநாள் காலையில திரும்பவும் போர் நடக்க போகும். ஒரு நாள் பூரா நடந்து முடிஞ்சோன்னா அந்த தாய் என்ன செஞ்சாங்க? வெகு தூரத்துல ஒரு கூடாரம் அடிச்சு என்ன செஞ்சாங்க? அந்த தாய் அங்க இருக்கிறாங்க. 4 பிள்ளைகளையும் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க போர் செஞ்சு இன்னென்ன நிகழ்வெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த தாய் சொன்னாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். நாளைக்கு போர்க்களத்துல உங்களுக்கு சோதனைகள் வரலாம். நாளைக்கு போர்க்களத்துல உங்களுக்கு சோதனைகள் வரலாம். சில திக்குமுக்காடி போகிற நிலைமைகள் வரலாம். அப்ப அந்த நேரத்துல பொறுமையோடு நடந்துக்கங்க, ரொம்ப தக்குவாவோடு இருந்துக்கங்க. அந்த நேரத்துல யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தா அந்த நேரத்துல என்ன செய்யுங்க? நீங்க உதவி செய்யுங்க. நாளைக்கு காலையில நீங்க போர்க்களத்துக்கு போகிறப்ப இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே போர் செய்யுங்க. நீங்க தாய் சொல்ற உபதேசம். மறுநாள் காலை எருமூக்கு போர்க்களம் துவங்குது. மறுநாள் காலை எருமூக்கு போர்க்களம் துவங்குது. 4 ஆண் குழந்தைகளும் இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே என்ன செய்றாங்க? போர் செய்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும். கூட இருக்கிற சஹாபாக்களுக்கு இந்த ஆயம் பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. அடேங்கப்பா, இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி இவ்வளவு தூரம் துணிச்சலா இவ்வளவு தூரம் இருக்கிறாங்க. அசர் தொழுகைக்குள்ள 4 பிள்ளைகளும் ஷஹீதாயிட்டாங்க. என்னங்க, அசர் தொழுகைக்குள்ள 4 பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க? ஷஹீதாயிட்டாங்க. மக்ரிப் தொழுகையினுடைய நேரத்துல ஒரு ஆண் வந்து சொல்றாங்க, கூடாரத்துக்கு வெளியே இருக்கு, உங்களுடைய 4 ஆண் குழந்தைகளும் என்ன ஆயிட்டாங்க? ஷஹீதாகி போயிட்டாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹதீஸ்ல வருகிறது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்க. அந்த அம்மா, இந்த சுப செய்தியை கொண்டு வந்த உனக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான ரஹ்மத்தையும் செய்வானாகன்றாங்க. என்னங்க, இந்த சுப செய்தியை கொண்டு வந்த உனக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் செய்வானா. ஏங்க, கூட்டிட்டு வந்தது ஒரு ஆண் அல்ல, பெண். இந்த பெண்ணிடத்துல என்ன தூரம் ஈமானிய உணர்வு இருந்திருக்குன்னு பார்த்துக்கணும். போருக்கு போகிற சஹாபாக்கள், என்னை எதுக்கு போருக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்க, நான் வீட்டிலே இருந்துக்குவேனே, நீ அந்த ஆண் குழந்தை என்ன செய்யலைங்க? சொல்லல. அந்த காலத்துல சஹாபாக்கள் போருன்னு கூப்பிட்டாங்கன்னா அப்படியே அந்த சஹாபாக்களுக்கு ஒரு விதமான உற்சாகம். என்னத்துக்கு? காபிர வெட்டலாங்கிறதல்ல, நாம் அந்த களத்துல போய் நின்று ஷஹீதாகி போகலான்னு சொல்லி. என்னங்க, ஜாபிர் அலியல்லாஹுடைய தகப்பனார் போர்க்களத்துக்கு போய் ஷஹீதாகி போய் தானே பெரிய வெற்றி அடைஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹு தாலா ஷஹீதரா? அல்லாஹு தாலா ரசூல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லுவாங்க. ஜாபிர் அலியல்லாஹுடைய தகப்பனார் தான் அல்லாஹு தாலா கேட்டானாமா, ஏதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு? ஷஹீதாகி போயிட்டாரு, சொர்க்கத்துல உரையாடல் நடக்குது. அல்லாஹு தாலா கேட்கிறான், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்குதா? ஆமாடா ரப்பி, ஆசை இருக்குது. என்னங்க, ஷஹீதாகி போய் வந்தாச்சு, சொர்க்கத்துக்கே வந்தாச்சு, உங்களுக்கு என்னங்க ஆசை? ஹயாத்தை கொடுத்து திரும்பவும் துனியாவுக்கு அனுப்பு, உனக்காண்டி திரும்பவும் ஷஹீதாகி திரும்பவும் ஒன்னட்ட வரணும். இப்போ அல்லாஹ் சொன்னானாமா, இது ஒன் வே இல்லைங்க, ஒன் வே. வந்ததான் திரும்ப என்னதுங்க? எக்ஸிட் கிடையவே கிடையாது. உள்ள வந்ததான் திரும்ப போக முடியாது. அப்படின்டா அல்லாஹ் சொன்னானாமா, அப்படின்டா ஜாபிர் அலியல்லாஹுடைய தகப்பனார் சொன்னா, அப்படின்டா ஒன் வே தானே. நான் சொல்றது ஒன்று சொல்லு, என்ன, நாங்க என்ன நிலைமைய என்ன அந்தஸ்துக்களை அடைஞ்சுக்கிறோங்கிறத இந்த சமூகத்துக்கு ஒன்று ஆயத்தால் எடுத்து சொல்லுன்னு சொன்னாங்களாம். சொல்ற புரியுதா? ஷஹீதாகி வருகிற ஒரு மனிதர் சொர்க்கத்துல நாளைக்கு மஹ்ஷர்ல அல்லாஹ்வுடைய சமூகத்துல ரசூலுடைய சமூகத்துல எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கிறாங்கிறத சமூகத்துக்கு எடுத்து சொல்றார். அப்படி எடுத்து சொல்வதன் மூலமாக நிறைய மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில உனக்காக வேண்டி ஷஹீதாவுடைய அந்தஸ்துகளை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க? நம்ம ஜாபிர் அலியல்லாஹுடைய தகப்பனார் சொன்னாங்கிற செய்தி திருக்குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய வரலாற்று செய்தி. அப்போ போர்க்களம்னா சஹாபாக்களுக்கு என்னதுங்க? ஒரு விதமான உத்வேகம் அந்த சஹாபாக்களுக்கு இருக்கும்.
ஜுலைபீப் ரலியல்லாஹு ஒருத்தங்க இருந்தாங்க. தோற்றத்தில் ஆளை பார்த்தா அவ்வளவு ஒரு ஒரு அழகு தெரியாது, அந்த தோற்றத்தில் ஒரு அழகு தெரியாது, ஒரு விதமான அசௌகரியமான ஒரு முகமாக இருக்கும் ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய தோற்றம். எப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு ஜுலைபீபை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும், எப்போ கேட்டாலும் அந்த சஹாபி சொல்ற முதல் வார்த்தை தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குங்க நாயகமே சொல்லுவாங்க. கொஞ்சோன்னு கஷ்டம் வந்தாலே நம்ம வாயிலிருந்து என்ன வர்றதில்லை? அல்ஹம்துலில்லாஹ் வர்றதில்லை. ஆனால் அந்த மனிதர்கிட்ட வறுமையினும் வறுமை, தோற்றமும் ஒரு விசித்திரமான ஒரு தோற்றம், பார்க்கறதுக்கு ஒரு அழகான தோற்றம் இல்லை. ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் என்ன கேட்டாலும் என்னதான் சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஜுலைபீப்? என்னங்க நாயகமே, எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா இந்த மதீனாவில்? நானும் அசிங்கமானவன். சஹாபி சொன்ன வார்த்தை, நானும் அசிங்கமானவன், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? நீங்க என்னங்க நாயகம்? நான் இந்த வீடு மதீனாவில் இந்த தெருவுக்கு போங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, பொண்ணு கொடுப்பான். போனார். எனக்கு பொண்ணு கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அந்த வீட்டுக்காரர் சொன்னார், எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? நானும் அழகான மகளை பெற்று வச்சிருக்கிறேன், உனக்கு எப்படிப்பா கொடுப்பேன்? வந்தார். நாயகமே அந்த வீட்டுக்கு போனேன், பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிட்டு போனாங்க. இன்னொரு வீட்டை கதவை தட்டினாங்க. உங்கள் வீட்டுக்கு பெண்ணு கேட்டு வந்திருக்கிறேன், பொண்ணு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நாங்கள் என்னத்துக்கு நாயகமே யோசிக்க போகிறோம்? உங்களுக்கு நல்லா விளைக்கணும். உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் என்னத்துக்கு நாயகமே யோசிக்க போகிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு இல்லைங்க ஜுலைபீபுக்கு தான். என்ன சொன்னாங்க? எனக்கு இல்லை. யாருக்கு? ஜுலைபீபு தான். ஜுலைபீபுக்குன்னா எங்கள் வீட்டுக்கார மாட்ட கேட்டுட்டு வந்து தான் சொல்லுவாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கார மாட்ட ஒரு மசூரா கேட்டுட்டு வந்து தான் முடிவு சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே போனாங்க. நீண்ட நேரம் உரையாடல் நடக்குது. ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்கம்மா, அல்லாஹ்வுடைய ரசூலுமா, நாம் ஏதாவது மாற்றம் சொல்லிட்டு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிடுவான்மா, அப்படி பேசிக்கிட்டு நடக்குது. இருந்தாலும் அந்த அம்மா சொல்லுது, எங்க எல்லாம் சரிதான், எல்லாம் ஓகேனா அவனுக்கு எப்படி கொடுக்கறது? அவருக்கு போய் எப்படி கொடுக்கறது? அவர் ஒரு தோற்றத்தில் ஒரு அழகு கிடையாது, ஒரு ஜோடி பொருத்த வேணும் இல்லை என்னங்க அப்படின்னு இப்படி பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள இருந்து பொண்ணு வந்துருச்சு. என்னங்க? உள்ளுக்குள்ள இருந்து பெண்மணி வந்துட்டாங்க. யாரை கேட்டோமோ அந்த பெண்மணி சிந்திச்சு வந்துருச்சு. அல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ் ரசூல் கேட்குறாங்க, என்னத்துக்கு இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? திருமணமாக போகிற நான் சொல்றேன், நான் ஜுலைபீபை திருமணம் செஞ்சுக்கிறேன். நான் என்ன செய்றேன்? திருமணம் செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் ரசூலுடைய ஒப்பந்தத்துக்கு மத்தியில் என்ன நடக்குது? நிக்காஹ் நடக்குது. நிக்காஹ் நடந்து 2 நாள் கூட முழுசா பூர்த்தி ஆகலாம். போர்க்களத்திற்குண்டான அறிவிப்பு வருது. போர்க்களத்துக்குண்டான அறிவிப்பு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? போருக்கு கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறவர் யாருங்க? ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறவர் ஜுலைபீப். யோசிச்சு பாருங்க, பல புது மாப்பிள்ளைங்க பல நாட்களா சுபுவே தொழுகிறது கிடையாது. என்ன தொழுகிறது இல்லை? இப்போ புது மாப்பிள்ளை என்னப்பா காலையில எந்திரிச்சிட்ட நீங்க, அவனே ஃபஜ்ர் தொழுகைக்கு வரலாம் நினைச்சா கூட என்ன செய்யறதில்ல, நம்ம சமூகம் விடுறது இல்லை. என்னத்துக்கு புது மாப்பிள்ளை என்னத்துக்கு இங்கே வந்துக்கிட்டு? புது மாப்பிள்ளைக்கு என்னைக்கு இங்கே வந்துட்டு அவர் நல்லது செய்யறதுக்கு முற்பட்டு வந்தால் இன்னைக்கு சமூகம் என்ன செய்யறதில்லை, விடுறதில்லை. இன்னைக்கு சமூகத்தில் அந்த நடைமுறை இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றுவானா? புது மாப்பிள்ளை எங்க வந்து நிற்கிறாரு? முதல் சஃப்ல நிற்கிறார். போர்க்களத்துக்கு நான் வர்றேங்க நாயகமேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க புது மாப்பிள்ளையாச்சேன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க புது மாப்பிள்ளையாச்சு. இல்லைங்க நாயகம், நான் போர்க்களத்துக்கு வர்றேங்க நாயகம். சரி வாங்க. போர்க்களத்தில் ஷஹீதாகி போனவர்ல ஃபர்ஸ்ட் ஆள் யார் தெரியுமா? ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் கொல்லா நேரமா ரொம்ப நேரமா கேட்குறாங்க, யாராச்சும் ஜுலைபீபை பார்த்தீங்களா? யாராச்சும் ஜுலைபீப் பார்த்தீங்களா? யாருமே பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தேடிட்டு வாங்க ஜுலைபீப் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, நாயகமே 7 காஃபிர்கள் கொல்லப்பட்டு கிடக்குறாங்க, அதுக்கு நடுவில் இவர் கிடக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 7 பேர்த்தையும் கொண்டுட்டு 7வது ஆளா என்ன 8 பேரா ஷஹீதாகி போயிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கண்ணை முடிச்சு பார்க்குற ரசூலுல்லாஹ் கூடாரத்தில் ரசூலுல்லாஹ்வை காணோம். இந்த பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காணோம், உமர் ரலியல்லாஹுவையும் காணோம், யாரையுமே காணோம். என்னடா யாருமே இல்லையே, பெரும் தலையிலேயே காணாமன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தலையை தூக்கி பார்த்தா ஒரு ஆள் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் மம்முட்டியில குழியை தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வெகு வெகு தூரமான இறக்கடத்தில் ஓடி போய் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? குழி தோன்றாங்க. ரசூலுல்லாஹ் குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்ட, ரசூல் குழி தோன்றாங்க, நீங்க என்னங்க நின்றுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு கேட்டாலும் ரசூலுல்லாஹ் மம்முட்டி எங்கிட்ட கொடுக்கவே இல்லை.
ரசூலே குழி தோண்டனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கஃன் தஃபன் பண்ணி அடக்கிட்டு கபர்ல நின்றுகிட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஜுலைபீபை நான் பொருந்திக்கிட்ட, நீயும் இவரை பொருந்திக்க சொல்லிட்டு ரசூல் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் தான் அவர் தான் நான் தாங்க பெருமான சொல்லலாம். தியாகத்தினுடைய வெளிப்பாடு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கையேந்தி கேட்டாங்களாமா, யா அல்லாஹ், இந்த ஜுலைபீபா நான் பிறந்திருக்க கூடாது. என்னங்க, இந்த ஜுலைபீபாக நான் பிறந்திருக்க கூடாதா ரப்பே? ரசூல் கரம் பட்டிருக்கும் இல்ல, ரசூல் தொழுது வச்சிருப்பாங்கல்ல, ரசூல் அடக்க பண்ணியிருப்பாங்கல்ல, ரசூல் குழி தோண்டி இருப்பாங்கல்ல, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை ரப்பே எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? யோசிச்சு பாருங்களேன், சஹாபாக்களுடைய காலத்துல போர்க்களத்துல ஷஹீதாகி போகிறதுங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியாமத்து இல்லையே, பெரிய நியாமத்து நினைப்பாங்க. 4 சின்ன பசங்க விளையாண்டுகிட்டு இருந்தா, மதீனா நகரத்தில் நடக்கிற பேச்சுவார்த்தை பாருங்களேன். 4 சின்ன பசங்க விளையாண்டுகிட்டு இருந்தா ஒருத்தர் சொல்லுவாராமா, எங்க அத்தா பத்ர் போர்க்களத்துல வஃபாத்தாகி போயிட்டாரு, ஷஹீதாகி போயிட்டாரு. உங்க அத்தா எதுல வஃபாத்தானாங்க? எங்க அத்தா உஹது போர்க்களத்துல ஷஹீதாயினாங்க. என்னங்க, இந்த தஞ்சாவூர்ல காயல்பட்டத்துல கீழக்கரையில ஆண்கள் பெரும்பாலும் எங்க இருப்பாங்க? பயணத்துல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க. நான் ஆண் பசங்க பேசிட்டா, உங்க அத்தா எங்க இருக்கிறார்? எங்க அத்தா பஹ்ரைன்ல இருக்கிறார், எங்க அத்தா லண்டன்ல இருக்கிறார், எங்க அத்தா துபாயில இருக்கிறார், எங்க அத்தா அபுதாபியில் இருக்கிறார் பேசிக்கிற மாதிரி மதீனாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பேசுகிற வார்த்தை என்னங்க? உங்க அத்தா எதுல ஷஹீதானார்? எங்க அத்தா எதுல ஷஹீதானார்? எங்க அத்தா உஹதுல ஷஹீதானார், உங்க அத்தா ஹந்தக்ல ஷஹீதானார். இதுதான் அன்னைக்கு. அல்லாஹு அக்பர். இவ்வளவு உற்சாகத்தில் அந்த சஹாபாக்கள் போர்க்களத்தில் என்ன செய்யறாங்கன்னா போர் செய்யறாங்க. இந்த மாதிரி நீங்க போர்க்களத்தில் போர் செய்யறப்ப ஒரு விசித்திரமான மனிதரை சந்திருப்பீங்க. நல்லா சொல்றேன். என்னங்க, விசித்திரமான மனிதன். அந்த மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு வார்த்தை பேசுவான், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வார்த்தை பேசுவான். ஆளு ஒண்ணுதான், ஒரு ஆள் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இப்படி பேசுவான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இப்படி பேசுவான். அவன் விஷயத்துல ரொம்ப கவனத்தோட நடந்துக்கங்க அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, அந்த பேசுறவே போர்க்களத்துக்கு வந்திருக்கானான்னு கேட்டா போர்க்களத்துக்கு வரல. நல்ல வேலைங்க, எதுக்கு வரல? போருக்கே வரல. அப்ப எங்கிருந்து பேசுவான்? போர்க்களத்துக்கு வெளியே நின்று பேசுவான். போர்க்களத்துக்கு வெளியே நின்று பேசுவான். இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்வீங்க? காது கொடுத்து கேட்பீங்க. அந்த நேரத்தில் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க சஞ்சலம் அடைஞ்சிட. போர்க்களத்துல சஹாபாக்கள் என்ன செய்றாங்கங்க? போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஷஹீதாகி போயிட்டாருன்னு செய்தி கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஷஹீதாகி போயிட்டாருன்னு என்ன செய்யுது? செய்தி கிடைக்குது. இப்ப செய்தி கிடைச்சவனே இந்த ஆள் இருக்கிறான் பாருங்க. யாரு? கிரவுண்டுக்கே வராத ஆளு, பிக்சருக்கே வராத ஆளு, போர்க்களத்துக்கே வராத ஆளு சொல்வானாமா, இங்க இருக்கிற சஹாபாக்களும் அல்லாஹ் எனக்கு பெரிய நியாமத்து செஞ்சிருக்கிறான், நான் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகி போயிட்டேன் சந்தோஷப்பட்டுட்டு படுத்து கிடப்பாரு. சந்தோஷப்பட்டு ஷஹீதாகி கிடப்பாங்க. ஆனா இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை கேட்கிற அந்த ஆளு வெளியே நின்று பேசுவானாமா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா என்னுடைய நாட்டத்தினால இந்த போர்க்களத்துக்கு போயிருந்தேன்னா நான் இவரை மாதிரி ஷஹீதாகி போயிருப்பேன்னு சொல்லுவான். என்னங்க சொல்றது புரியுதா? என்னங்க சொல்றது புரியுதா? போர்க்களத்துக்கு நான் போகல, அல்லாஹ் காப்பாத்திட்டான். இந்த சஹாபியோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஷஹீதாகி படுத்திருக்கிறாரு. ஆனா வெளியே இருக்கிற ஆள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா எனக்கு நியாமத்து செஞ்சுட்டா, அந்த நியாமத்து செஞ்சதுனால தான் நான் போர்க்களத்துக்கு போகல, போர்க்களத்துக்கு போயிருந்தேன்னா நானும் என்ன ஆகி போயிருப்பேன்? ஷஹீதாகி போயிருப்பேன். ஒரு வார்த்தை வந்துருச்சா? என்னங்க ஒரு வார்த்தை வந்துருச்சா? போர்க்களத்துக்கு போனானா இவரு? இந்த ஆறு போர்க்களத்துக்கு கலந்துக்கிட்டாரா? கலந்துக்கல. சரி, இதே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா போர்க்களத்தில் கலந்துக்கிறாங்க, வெற்றி வாடை சூடிடுறாங்க. பெரிய போர்க்களத்தில் பெரிய வெற்றி அடைஞ்சு கனிமத்து பொருட்களா வந்து என்ன செய்யுது? சஹாபாக்களுக்கு என்ன செய்யுது? குமியுது. இப்ப இந்த ஆளு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வெளியே நின்று பேசினால அதே ஆள் இப்ப பேசுவானாமா? கொஞ்ச நேரத்துக்கு பேசுனதுக்கும் சம்பந்தமே இல்லாதவனை போலவும், இவனுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் எந்த தொடர்பும் இல்லாதவனை போலவும் பேசுவானாமா. நம்மளும் போர்க்களத்துக்கு போயிருந்தா நம்மளும் ஒரு அள்ளிட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவானா? நம்மளும் போர்க்களத்துக்கு போயிருந்தா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு எதை கனிமத்து பொருட்களை என்ன செஞ்சிருக்கலாம்? அள்ளிட்டு வந்திருக்கலாமே என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா அந்த மனிதர் சொல்லுவானாமா. அல்லாஹ் சொல்றான், அந்த மனுஷர் யார் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அப்படி பேசுறாவு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பேசுறாவு, அது யார் தெரியுமா? முனாஃபிக்னு சொன்னானாமா அல்லாஹ். யார் அது? முனாஃபிக். அந்த முனாஃபிக்கை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இதுவா நீங்க லட்சணம் போர்க்களத்துக்கு வந்திருக்கேங்கிற லட்சணம் இதுதானா? போர்க்களத்துக்கு வர்றவங்க எதுக்காக அப்படி போர் செய்யணும்? துனியாவை வித்து மறுமையை சம்பாதிக்கிற நீங்க. என்னங்க? துனியாவை வித்து எதை சம்பாதிக்கணும்? மறுமையை சம்பாதிக்கணும். ஒன்று ஒருத்தனை கொல்லுங்க, அல்லது நீங்க ஷஹீதாகி போகணும்.
இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில நடக்கிற போர்க்களத்தும். வெளியே நின்றுக்கிட்டு இந்த வார்த்தை என்ன செய்யாதீங்க, நீங்க பேசவே பேசாதீங்க. என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். புரியுதுங்களா? போர்க்களத்துக்கே வராத ஆளு ஷஹீதாகி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சவன அல்லாஹ் தஆலா என்னை காப்பாத்திட்டாங்கிறார். என்ன சொல்றாரு? அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டா நான் தப்பிச்சுட்டேங்கிறார். அதே ஆளு போர்க்களத்துல ஜெயிச்சு வந்த சஹாபாக்களை பார்த்துட்டு சொல்வாரு, நானும் உங்க கூட வந்திருந்தேன்னா ஒரு அல்ல என்ன செஞ்சிருப்பேன், அள்ளிட்டு வந்து பெரிய பெரிய பணக்காரன் நான் ஆயிருப்பேன் என்ன செய்யறாரு சொல்வார். இது யாருடைய பேச்சு? இந்த மாதிரி ஒரு பேச்சு முனாஃபிக்கினுடைய பேச்சு. ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டாரு, இந்த பேச்சை பேச மாட்டார். இந்த ஆயத்து விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னா உங்களுக்கு இன்னும் புரியும்னு நான் நினைக்கிறேன். லேசா கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியுது முகத்தை பார்த்தா. ஒரு அப்துல் காதர் ஒருத்தர் அப்துல் ரஹ்மானை கூப்பிடுறாரு. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, உதாரணத்தை மட்டும் பாருங்க. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு வியாபாரம் செய்வோமா? இது சொன்னாரு, செய்யலாம், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, நீங்க வேணா எப்படியோ பார்த்துக்குங்க, நான் வரல. அப்துல் காதர் என்ன செஞ்சாரு, முதலீடு பண்ணாரு, வியாபாரம் பண்ணாரு, என்ன ஆயிடுச்சு, நஷ்டமாயி போயிடுச்சு. இப்போ இவர் அப்துல் ரஹ்மான், அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான், நானும் கூட்டில் வெந்திருந்தேன், நானும் மாட்டியிருந்தேன், என்னவாய் போயிருப்பேன், நஷ்டமாகி போயிருப்பேன். இதே நாவு அப்துல் காதர் என்ன செஞ்சார், ஒரு வியாபாரம் பண்ணார், நல்ல எங்கேயோ போயிட்டார். அல்லாஹ் தஆலா பரக்கத்துக்கு மேலே என்ன செஞ்சான், பரக்கத்தை கொடுத்துட்டான். 1 வாங்கினார், 2 வாங்கினார், அப்படியே கம்பெனி என்ன செஞ்சுட்டு இருக்கு, பெருகிட்டே போகுது. அப்பவே இவர் என்னை கூப்பிட்டாரு, என்ன செஞ்சார், அப்பவே இவர் என்னை கூப்பிட்டாரு, நான் தான் போகலன்னு சொல்லியிருந்தேன். நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு என் லெவலே வேற. 1 மாசத்துக்கு முன்னால பேசின நாவு அதை பேசுச்சு, இன்னொரு மாசத்துக்கு முன்னால அந்த நாவு என்ன செய்யுது, இதை பேசுது. நாவு 1, செய்தி 2, ரெண்டுமே எப்பேற்பட்ட செய்தியுமா அல்லாஹ் சொல்றது, இது ஈமானுக்கு புறம்பான செய்திங்கிற அல்லாஹ். இது ஈமானுக்கு புறம்பான செய்தி. எந்த காலத்திலையும் இப்பேற்பட்ட வார்த்தை என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க பேசிடாதீங்க. பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாரு, நல்ல லெவலுக்கு போயிட்டாரு, சே நாமளும் அப்படி இருந்தோம்னா நம்மளும் எங்கேயோ போயிருந்திருக்கலாம்னு இவர் நினைக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் எங்கேயோ ஒருத்தர் நஷ்டமாயி ரொம்ப ஒளிஞ்சு போயிட்டார், நல்ல வேலை அல்லாஹ் காப்பாற்ற, நம்மளும் அதை மாதிரி பண்ணியிருந்தா நம்மளும் தொலைஞ்சு போயிருந்தோம். இது யாருடைய பேச்சு அல்ல, இது மூமினுடைய பேச்சு கிடையாதுங்கிற அல்லாஹ் தான். இது மூமினுடைய பேச்சு கிடையாது. சோதனையை கொடுக்கறதும் உங்களுக்கு மத்தியில் நலவை கொடுக்கறதும் யார் கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நல்லா விளங்குதுங்களா? பாயை தொலைங்கிருச்சுங்களா உங்களுக்கு? எந்த நேரத்தில் எந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது, இந்த மாதிரி ஈமான்ல பலகீனமான வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, சொல்லிடவே கூடாது. அதை தான் என்ன செய்யறான், இந்த ஆயத்தினுடைய தஃசீல்ல என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் சொல்றான், வ இன்ன மின்கும், சூரத்துன் நிசாவினுடைய 66வது வசனம். வ இன்ன மின்கும், உங்களில் நின்றும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து சொல்றான், உங்களில் நின்றும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். லமல்ல யுபத்தி அன், தாமதித்து வேண்டுமென்றே தாமதித்து ஒதுங்கி இருக்கிற சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஊர்லயே உட்கார்ந்துக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் சொல்லுவாங்களாமா, ஃபைன் அசாபத்தும் முசீபத்தும், போர்க்களத்தில் இருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனைகளோ, ஷஹீத அந்தஸ்தோ, தோல்வியோ, ஒரு விதமான கம்சோரோ உங்களுக்கு ஏற்பட்டு போயிருச்சுன்னு சொன்னோம்னா, வெளியில் இருக்கிற அந்த மனிதர்கள் சொல்லுவாங்களாமா, கால கத அன்அமல்லாஹு அலைய, அல்லாஹ் எனக்கு நியாமத்தை செஞ்சுட்டான், அல்லாஹ் தஆலா எனக்கு நியாமத்தை செஞ்சுட்டா. இதுலம் அக்கும் மஅஹும் ஷஹீதா, அவங்களோடு போயிருந்தேன்னு சொன்னோம்னா நான் ஹாஜிராகாம போனது, அந்த போர்க்களத்தில் கலந்துக்காம இருந்தது அல்லாஹ் எனக்கு செய்திருந்த நியாமத்துன்னு சொல்லுவோம். இதே நாவு சொல்லுது. அப்புறம் அல்லாஹ் சொல்றான், வலையின் அசாபத்தும் ஃபதுலும், சஹாபாக்களே உங்களுக்கு மத்திய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நன்மையோ, ஒரு நலவோ, ஒரு கனிமத்து பொருட்களோ, வெகுமதியோ உங்களுக்கு கிடைச்சா, லயகூலன்ன, அவங்க சொல்லுவாங்க, கல்லம் தக்கும் பைனக்கும் அபைனஹும் அவத்தத்தும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அப்படி பேசணுமே, அதெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த நான் அப்படி பேசிச்சு அப்படி யோசிக்கவே மாட்டார். அதே ஆள் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறவர் போல ஒரு பொறாமையினுடைய வெளிப்பாடாக சொல்வாராமா, யாழைத்த நீ குந்துமாகும், நானும் அவங்களோட போருக்கு போயிருந்தா அஃபூஸ ஃபௌஸன் அதீமா, மிக பெரும் பகுமதிகளை வெற்றிகளை என்ன செஞ்சிருப்பேன், பெற்று வந்திருப்பேன் என்ன செய்வான் அந்த மனிதர் சொல்வாருன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. இது யாருடைய பழக்கம்? இது யாருடைய பழக்கங்க? முனாஃபிக்கினுடைய பழக்கம். யூத நசாராவை விட மோசமானவன் யாருங்க?
அந்த குணம் வருது, யாரெல்லாம் அந்த குணம் இருக்குதோ அது முனாஃபிக்கினுடைய தாக்கம் இருக்குதுன்னு அர்த்தம்ங்கிறாங்க முஹத்திஸீன்கள். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான், அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான். அப்ப ஆயத்தினுடைய விளக்கம் இதுதான். ஒரு ஆளு வெளியே நின்றுக்கிட்டு என்ன செய்வாருங்க, இங்க இருக்கிற நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வார், பேசுவார். தோல்வி வந்துட்டா அல்லாஹ் காப்பாத்திட்டாங்க, வெற்றி கிடைச்சிட்டா நாமும் உள்ளுக்குள்ள வந்து போர் செஞ்சிருந்தா நம்மளும் என்ன செஞ்சிருந்துருக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம்னு என்ன செய்வார் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஆயத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய படிப்புன்னு என்ன தெரியுமாங்க, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுக்கறதும் நலவை கொடுக்கறதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. இப்ப சொல்லுங்க, சோதனைண்டா என்னங்க, நலவுண்டா என்னங்க? ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. சோதனைண்டா என்னங்க, சும்மா சொல்லுங்களேன். பலவித கஷ்டங்கள், நோய், அப்புறம் கஷ்டம் நஷ்டம், என்னங்க சோதனைண்டா என்னங்க? சோதனை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை பொறுத்து சோதனை மாறுங்க. ஒரு சஹாபிக்கு காலு நோய் வந்துருச்சு, காலு நோய் வந்துருச்சு. ஆசிரியர் இதை மருத்துவர்கள் சொன்னாங்களாமோ, உங்கள் காலை வெட்டித்தான் எடுக்கணும், வேற வழியே கிடையாது. என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டியாச்சு. வெட்டி கபிரிஸ்தான் என்ன பண்ணியாச்சு, ஜன்னத்துல் பக்கியில் அந்த காலை என்ன பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, காலை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ அந்த சஹாபியினால நடக்க முடியாது. ஒரு குச்சியோ ஒரு அசாவோ அல்ல ஆளோ என்ன செய்யணும், நடக்கணும். சஹாபாக்கள் வர்றாங்க. எவ்வளோ பெரிய சஹாபி நீங்கள், எவ்வளோ போர்க்களத்தில் போர் செஞ்சவர் நீங்கள், எவ்வளோ வாழை பிடிச்சவர் நீங்கள், உங்களுக்கு போய் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சேன்னு என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் புலம்புறாங்க. நல்லா விளங்கணும், சஹாபாக்கள் புலம்புறாங்க. கால் இல்லாமல் இருக்கிற அந்த சஹாபி என்ன சொல்கிறாராம்மா, நானே கவலைப்படல, நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு கேட்டார். நல்லா விளங்கணும், நான் சொல்ல வர செய்தி தான். நானே கவலைப்படல, நீங்கள் கவலைப்படுறீங்க. என்னங்க சொல்கிறீங்க, காலே இழந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏங்க எனக்கு முன்னால் என் கால் சொர்க்கத்துக்கு போயிருச்சுங்கன்றாராமா அவர். சொன்னாராமா, எனக்கு முன்னால என் கால் சொர்க்கத்துக்கு போயிருச்சு, நானே கவலைப்படல, நீங்க கவலைப்படுறீங்க. நான் இப்படித்தான் இருக்கணுங்கிறத அல்லாஹ் அழகு பார்க்கறேன், நீங்க அழகு எல்லாம் பார்க்குறீங்கிறாராமா. சொல்றது புரியுதுங்களா? இதுதான் மனிதர்களுடைய நிலைமைக்கு ஏற்ப அந்த சோதனையா அது ரஹமத்தான் என்ன செய்யப்படும், பார்க்கப்படும். எத்தனையோ சஹாபாக்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆகிறப்ப, பல முறை உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். வஃபாத் ஆகிறப்ப வீட்டில் ஒரு 4 செலவினங்களுக்கு உண்டான பணம் இல்லை, கையில் காசு இல்லை. 4 முழுசா பொட்ட பிள்ளைங்களை வச்சிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஆள் எப்படி தெரியுமா இருப்பாரு, இப்படித்தான் இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. எந்த கேள்வியை கேட்டாலும் பதில் குர்ஆன் ஆயத்துல தான் பேசுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் உஸ்மான் ரலியல்லாஹு வந்தாங்க அன்னைக்கு கலீஃபா. பைத்துல் மால்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு செலவினங்களுக்கு கொடுக்கட்டுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் கேட்கவே இல்லையேங்க, நான் தான் கேட்கவே இல்லையே, நீங்கள் என்ன கொடுங்க? இல்லை 4 பொட்ட பிள்ளைங்க வச்சுருக்கிறீங்க, செலவினங்களுக்கு என்ன செய்வீங்க? வாக்கியா சூறா கட்டு கொடுத்துருக்குறேன் 4 பொட்ட பிள்ளைங்களுக்கு, அப்புறம் எனக்கு என்ன கவலைண்டாங்க? என்னங்க 4 பெண் குழந்தைங்க நான் வாக்கியா சூறா ஓதி படி கொடுத்துருக்குறேன், அப்போ எனக்கு என்ன கவலை? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களால் கொடுக்க முடியும்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க. இதே நம்மளா இருந்தால் என்ன இருந்திருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவா பார்த்து ஒரு ஆள் அமைச்சு வச்சிருக்கிறான்னு நினைச்சோம், நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் சோதனை அப்படிங்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் அது கணக்கிலே வரலைங்க, நல்லா விளங்கிக்கணும். இப்போ அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்றது யாரை பார்த்து தெரியுமா? வெளியே நிற்கிற ஆளை பார்த்து. வெளியே நிற்கிறவன் என்ன நினைச்சு பார்க்குறான், உங்களுக்கு கொலை ஏற்பட்டுருச்சுனாலோ, உங்களுக்கு கை போயிருச்சுனாலோ, உங்களுக்கு பொருள் அழிஞ்சு போட்டாலோ நீங்க கவலைப்படல. எதிர்த்தாப்புல இருக்கிறவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், பாவம் கஷ்டப்படுறாரு, சோதனைப்படுறாரு, அவனுக்காக வேண்டி என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நான் சொல்ல வர செய்தி புரியுதுங்களா? இப்போ சொல்லுங்க, சோதனை முசீபத்துனா என்ன, நலவுண்டா என்ன? அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன் ஷரீஃப்ல, மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீம். அல்லாஹ் உங்களுக்கு சோதனை கொடுக்கணுங்கிற அல்லாஹ்வுக்கு ஒன்றும் ஆசை கிடையாதுங்க. எங்க அல்லாஹ்வுக்கு எங்கேயாச்சும் ஆசையாங்க? நம்மளை சோதிக்கணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும், நம்மளை சிரமப்படுத்தணும், அல்லாஹ்வுக்கு ஆசையே கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? நம்மளையே அல்லாஹ் தஆலா பக்குவப்படுத்தணுங்கிறதுக்கு தான். என்னத்துக்கு தான்? பக்குவப்படுத்தணுங்கிறதுக்கு தான். பக்குவப்படுத்தணுங்கிறது நோக்கம் யாருடைய நோக்கம்? அல்லாஹ்வுடைய நோக்கம். அந்த நேரத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை, சிரமங்களை, கஷ்டங்கிறது சிரமங்கிறது அந்தந்த மனிதர்களை பார்த்து தான். அப்படித்தானங்க? என்னைக்குமே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. எப்படிங்க இருக்கிறீங்க,
ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டங்க, ஒன்றும் முடியலங்க. அந்த வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லவே கூடாது. என்ன வார்த்தை சொல்லணும்? அந்த அல்ஹம்துலில்லாவே நமக்கு கடைசி வரைக்கும் எல்லாமே அல்ஹம்துலில்லாவா இருக்கும். எல்லாமே என்னவா இருக்கும்? அல்ஹம்துலில்லாவா இருக்கும். எத்தனை வரலாற்று செய்திகள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். என்னைக்குமே வாழ்க்கையில் என்னதான் சொல்ல ஆரம்பிக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற பழக்கத்தை மட்டும் வாழ்க்கையில் பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்கிட்ட சோதனை வர்றது கூட யோசிக்கும். என்னங்க, நம்மள்கிட்ட சோதனை வர்றது கூட யோசிக்கும். நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய ரெண்டாவது பழக்கம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் இருந்த ரெண்டாவது பழக்கம் இது. ஏதாவது பிரச்சனைண்டா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பம் மாதிரி ஏதாவது தெரியுதுண்டா, எந்த குழப்பத்துக்கும் பயப்பட மாட்டாங்க சஹாபாக்கள். ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் பிரச்சனைண்டா தஹஜ்ஜத்தில் தக்பீர் கட்டிடுவாங்க. வளமையாக தஹஜ்ஜத் தொழுகிற சஹாபாக்கள் கூடுதலாக என்ன செய்வாங்கங்க? தக்பீர் கட்டிடுவாங்க. தக்பீர் கட்டி யார்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க? அல்லாஹ்ட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் உனக்கு கொடுக்க கஷ்டத்தை நீ என்கிட்ட மட்டுமே பகிர்ந்துக்கிட்டேல, நான் சந்தோஷப்படுறேன். என்னங்க, நான் சந்தோஷப்படுறேன். இதே கஷ்டத்தை நீ போய் வெளியே ஒரு ஆள்கிட்ட சொன்னேட்டா நீ என்னையை கேவலப்படுத்துற மாதிரி ஆயிருக்கு. சொல்றது புரியுதுங்களா? யாரை கேவலப்படுத்துற மாதிரி ஆயிருக்கு? அல்லாஹ்வை கேவலப்படுத்துற மாதிரி ஆயிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மனுஷன் மீது சங்கடப்படுறான். எப்பா, நீ என்கிட்ட பேசணும். உனக்கு பிரச்சனை கொடுத்தது யாருன்னு நம்புறேன்? நான் தான் நம்புறேன். அதில் நீ முழுசா இருக்கிறேன். அப்போ யார்கிட்ட வந்து பேசணும்? என்கிட்ட பேசணும். என்கிட்ட பேசாம ஊர்ல இருக்கிற புறா பேருக்கு அந்த பிரச்சனையை பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? இப்போ கஷ்டம் கூடுமா குறையுமா? எங்க சொல்லுங்க. நானும் தொழுகிறேன், நானும் நோன்பு வைக்கிறேன், நானும் பேச்சுவார்த்தை டாக்டர்கிட்ட சொல்லலாம், வீட்டில் இருக்கிற மனைவிட்ட சொல்லலாம், ஊர்ல இருக்கிற புறா பேத்திட்டையும் சொல்லிட்டே இருந்தோம்னா அது சாத்தியமாகுமா? அது சாத்தியமாக. என்னைக்குமே நம்மகிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது விஷயம் அல்லாஹ்கிட்ட மட்டுமே பேசுகிற நல்ல பண்புகள் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திக்கணும். இதுதான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமா என்ன செய்யறாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? பேசுவாங்க. நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படி வேணாலும் பேசுவாங்க. அந்த பேச்சை நம்ம என்ன செய்யலாம்? காது கொடுத்தும் கேட்க முடியும். காது கொடுத்தும் கேட்க முடியும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சடஞ்சலஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடவே கூடாதுங்கிறத என்ன செய்யறாங்க? இந்த ஆயத்தின் மூலமா என்ன செய்யறாங்க? சொல்லிக்காங்க. இப்பேற்பட்ட இந்த முனாஃபிக்கீன்கள் என்ன செஞ்சாங்க? கொஞ்ச நேரத்துக்கு நான் அப்படி பேசினாங்க, அப்புறம் இப்படி பேசினாங்க. அந்த முனாஃபிக்கீன்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், போர்க்களம் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா? நீ போர்க்களத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னோம்னா துனியாவை வித்து மறுமையே நீ வாங்கிட்டு போகணும். என்ன செய்யணும்? துனியாவை வித்துட்டு எதை வாங்கிட்டு போகணும்? ஏங்க, நம்மளாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எனக்கு கடையே இல்லைங்க சத்து, நான் வீட்டில் ரெஸ்ட்ல இருக்கிறேன்னா சொல்ல முடியாது. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லாஹ்வே சொல்றானே, இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. உங்களுடைய ஆத்மாவுக்கும் உங்களுடைய பொருட்களையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? விலை கொடுத்து வாங்கிட்டேன். எதுக்கு பகரமாக? சொர்க்கம்ங்கிற விஷயத்துக்கு பகரமாக. ஏங்க, இந்த போனை கொடுங்க, என்ன கொடுக்குறீங்க? காசு கொடுக்குறேன். இதுக்கு அது பகரம். அல்லாஹ் தஆலா சொல்ற, உங்கள்கிட்ட பொருட்களையும் உங்களுடைய ஆத்மாவையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? விலை கொடுத்து வாங்கிட்டேன். எதுக்கு பகரமாக? சொர்க்கத்துக்கு பகரமாக. இப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிருக்குமா லாபம் அடைஞ்சிருக்குமாங்கிறது யாருக்கு தெரியும் தெரியுமா? அவரவருக்கு தெரியும். என்ன செய்யும்? அவரவருக்கு தெரியும். இது புரியுதுங்களா? ரோம் தேசத்திலிருந்து ஒரு சஹாபி, ஒமினன் நாசி மை யஸ்தரி லஹுவல் ஹதீஸ் லியுதில்ல அன் சபீலில்லாஹ், அந்த ஆயத்தினுடைய தஃப்சீருக்கு கீழே எழுதுவாங்க, இப்திகா அமர்லாத்தில்லா. 120 வயது சஹாபி என்ன செஞ்சுட்டாங்க? ஹிஜ்ரத் புறப்பட்டுக்காண்டி வந்தாங்க. ஹிஜ்ரத்து புறப்பட்டு என்ன செஞ்சாங்க? மதீனா நகரத்துக்கு வர்றாங்க. புறப்பட்டு வர்றாங்க. மக்கத்து காஃபிர்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க. எங்கள் ஊருக்கு வந்தீங்க, எங்கள் ஊருக்கு வந்து நல்லா சம்பாரித்து நல்லா ஆளாகி இப்போ என்ன செஞ்சிட்டீங்க? எந்த காசெல்லாம் சம்பாரித்த காசெல்லாம் எடுத்துகிட்டு மதீனாவுக்கு போகிறீங்களா? போக முடியாது, போக முடியாது. ஒன்று எங்கள்கிட்ட ஷஹீத் ஆயிருங்க, கொலைப்பட்டு போயிருங்க. இல்லையா எங்கெங்கெல்லாம் காசு வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் காசு வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். சஹாபி இந்த மதீனா மக்கமா நகரத்தில் எங்கெங்கெல்லாம் காசு கொடுத்து வச்சிருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் காசு வச்சிருக்கேங்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ இருந்தவர் என்ன செஞ்சுட்டார் தெரியுமா? இருந்திருந்த குதிரை ஒட்டகத்தையும் காபிர்கள்ட்ட என்ன செஞ்சுட்டார்? கொடுத்துட்டார். கொடுத்து போட்டு நடையா நடந்து மதீனா நகரத்துக்கு வர்றார். நல்லா விளங்கிக்கணும். வயசு எத்தனை? 120 வயசு. நடந்து எங்கே வர்றாரு? மதீனாவுக்கு வர்றார். இன்னைக்கெல்லாம் நைட் ஏறி உட்காந்தா காலையில் போய் மதீனாவுக்கு சேர்ந்துறார்.
ஃபஜ்ர் தொழுதுட்டு கிளம்பினோம்னா என்ன செஞ்சிடலாம், அசுர் தொழுகைக்குள்ளே எங்கே போயிடலாம், மதினாவுக்கு போயிடலாம். அன்னைக்கு அப்படியா கடந்து 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 வந்து மதினா நகரத்துக்கு வர்றாரு. மதினாவுடைய வாசல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவில் வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? இவரை வரவேற்கிறதுக்காக. இவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அங்க நடந்த நிகழ்வு இங்க தெரியுமாங்கிறது அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். அவர் பெரிய வியாபாரம் பண்ணிட்டு லாபத்தை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நல்லா விளைக்கணும், கொடுத்து போட்டு வந்திருக்கிறாருங்க. என்னங்க, மொத்த சொத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறார், போண்டியாய் வந்திருக்கிறார், இருக்கிற குதிரை ஒட்டகத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். ஆனா அல்லாஹ் சொல்றான், இவர் பெரிய வியாபாரத்தை செஞ்சு லாபத்தை கை நிறைய எடுத்துட்டு வர்றாருன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. யோசிச்சு பாருங்க, புரியுதாங்க ஆயத்து? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். உள்ளுக்குள்ள வர்றாரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரபிஹல் பைஉ, ரபிஹல் பைஉ, லாபகரமான வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க நாயகம், என்ன லாபகரமான வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், மொத்தத்தை விட்டு போட்டுல வந்திருக்கிறேன் நான். அட நீங்க வேற, இத்தனத்தையும் கொடுத்து இந்த துனியாவை கொடுத்து அல்லாஹ்ட்ட ஆகிரத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களேங்க நீங்கன்னு சொன்னாங்க. இப்திகா மர்லாத்தில்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒண்ணுங்கிறது. மனுஷ வாழ்க்கையில இதுதான் தேவைங்கிற அல்லாஹ் தஆலா. என்னதான் தேவை? அல்லாஹ்வுடைய பொருத்தம். இதுதான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிகீன்களை பார்த்து சொல்றான், நீங்க ஷஹீதாகி போற சஹாபாக்களை பார்த்து ஏளனமா பேசுறீங்க. உண்மையிலே எப்படி தெரியுமா போர்க்களத்துல நீங்க நடந்துக்கணும் தெரியுமா? போர்க்களத்துக்கு வந்தா துனியாவை வித்து எதை வாங்கணும்? நீங்க மறுமையை வாங்கணும். ஃபல்யுகாத்தில் ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யஸ்ரூனல் ஹயாத்தத் துன்யா பில் ஆகிரா. துனியாவை வித்து நீங்க என்ன செய்யணும்? ஆகிரத்தை என்ன செய்யணும்? நீங்க வாங்கணும். ஒமை யக்துல் ஃபீ ஸபீலில்லாஹி ஃபயுக்தல் அவ் யக்லிப் ஃபஸௌஃப நுதீஹி அஜ்ரன் அதீமா. ஒன்னு போர்க்களத்துக்கு போனா காஃபிர்கள்ட்ட போர் செய்யுங்க, இல்லையா ஷஹீதாகி போங்க. இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குற நியாமத்திலேயே பெரிய நியாமத்தை நீங்க என்ன செய்வீங்க, பெற்றுப்பீங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா இது விஷயத்தை நம்ம இந்த ஆயத்துல போர்க்களத்தை பத்தி சொல்வதன் மூலமாக போர்க்களம் மட்டுமல்ல, அதை சார்ந்து இருக்கிற நிறைய செய்தி என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். இதற்கு அடுத்த வசனங்கள்லையும் அல்லாஹ் தஆலா போர்க்களத்தை பற்றி தான் பேச போகிறான். 7 வசனங்களும் என்ன செய்யப்படுது? போர்க்களத்தை பற்றி தான் என்ன செய்வது பேசப்படுகிறது. வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி உண்டான விளக்கங்களை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான நிலவுகளையும் என்ன செய்வான், சீராக்கி தந்திருப்பான். ஒரே ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் ஒரு சொல்லுவான், ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களை நீங்களவே சிந்திச்சு பாருங்களேன், உங்களை நீங்களவே சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களான்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா கேட்குறான். நம்மளவே எப்படிங்க சிந்திச்சு பார்க்கறது? ஒரு நாளைக்கு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்னலாம் வேலை செய்யுதுன்னு ஒரு நாளைக்கு நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமாங்க? ஏங்க, காலையில் நைட்டு ஃபேக்ட்ரியை ஆஃப் பண்ணிட்டு வர்றாரு, மறுநாள் காலையில் ஃபேக்ட்ரி என்ன செய்யறாரு, ஆஃப் பண்ணுறாரு. மிஷின் 12 மணி நேரம் ஓடுது. மிஷின் என்ன செய்யுது? 12 மணி நேரம் ஓடுது. மிஷின் 12 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்குது. ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற மிஷினுக்கு என்ன இல்லை? ஏங்க ஓய்வே இல்லைங்க. நம்ம மிஷினுக்கு என்ன இல்லை? மிஷினுக்கு ஓய்வே இல்லை. என்னைக்காச்சும் தங்கு தடங்கள் ஆயிருக்குதா நம்ம மிஷினுக்கு? இல்லையா? அல்லாஹ் தஆலா அப்படியே என்ன செய்யறான், ஓட்டிக்கிட்டே இருக்கிறானே. சொர்க்கத்துல சொர்க்கவாதிகள் திக்ர் செய்வாங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துல சொர்க்கவாதிகள் திக்ர் செய்வாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே அதால இங்கே முடிச்சாச்சு இல்லை, திரும்பவும் அங்கே போய் திக்கிறான்? என்ன கேட்டாங்க? எல்லா திக்ரும் இங்கே முடிச்சாச்சு இல்லை, அதான் எல்லாத்தையும் திக்ரு முடிச்சு 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 சம்பாரிச்சு அங்கே சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயாச்சு, திரும்பவும் திக்ரா? யார் கேட்குறா? சஹாபாக்கள் கேட்குறாங்க. சொல்றது புரியுதாங்க? அப்போ அங்கே திக்ருன்னு சொன்னோம்னா பழம் சாப்பிட முடியுமா? மனைவியோடு இருக்க முடியுமா? நல்ல இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? திக்ருலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எங்கே போய் இன்பத்தை அனுபவிக்கிறது? இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் எல்லா கஷ்டத்தையும் செலவு பண்ணி சொர்க்கத்துக்கு போயாச்சு. ஆனால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தில் நீங்கள் திக்ர் செய்வீங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புரியலையா? சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் எப்படி தெரியுமா திக்ர் செய்வாங்க? சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் எப்படி திக்ர் செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம மூச்சு விடுறோம்ல, மூச்சு விடுறோம், அப்புறம் மூச்சை இறக்கணும். இது இப்போ நான் செய்ய போய் தான் எனக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் நான் மூச்சு விட்டுட்டு தான் இருந்தேன். ஏங்க, இவ்வளோ நேரம் நான் மூச்சு விட்டுட்டு தான் இருந்தேன். ஏதாவது நான் மூச்சு நின்று போச்சா எனக்கு? இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ மூச்சு விடுறதும் மூச்சை வெளியே விடுறதும் மூச்சு இழுக்கிறது நமக்கு ஏதாவது கஷ்டமா தெரியுதா? எங்க என்னங்க ஒன்றும் புரியுது? எதுவும் இல்லை. குடிக்கிறோம், சாப்பிட்றோம், மனைவியோடு இருக்கிறோம், வண்டி ஓட்டுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் இது மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்குது? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கிறோமா?
என்னடா இது, ஆன் பண்ணி விட்ட மிஷினு 65 வருஷமும் ஓடிக்கிட்டே இருக்குது தங்கு தடை இல்லாம. என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கோம். அதை தான் கேட்குறேன். அன்புசிக்கும், உங்களை கொஞ்சோன்னு சிந்திச்சு பாருங்களேன். என்னையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, ஆனா சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 65 வருஷமா நீங்க மூச்சு விடுறீங்களே, ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் தெரியுதான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். இல்லைங்க நாயகமே, இது மாதிரித்தான் நீங்க என்ன செய்வீங்க, மூச்சு ஒரு மனுஷனுக்கு உள்ள போய் அந்த மூச்சு திரும்ப வெளியே வர்றது எப்படி அந்த மனிதனால உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அல்லாஹ் நம்மளை படைச்சு வச்சிருக்கிறானோ, அது மாதிரி தான் நீங்க சொர்க்கத்துல திக்ர் செய்வீங்கன்றாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி தான் நீங்க என்ன செய்வீங்க, திக்ர் செய்வீங்க. நீங்க என்ன செய்வீங்க, திக்ர் செஞ்சுட்டே இருப்பீங்க. அல்லாஹ் ஓது, ரப்புன் ஓது, ரஹ்மான் ஓது, ரஹீம் ஓது. ஆனா எதுவுமே எனக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. அப்ப சொர்க்கவாதி சொர்க்கத்துல திக்ரும் செய்வாரு, இன்பங்களை என்ன செய்வாரு, அனுபவிப்பார். இப்ப சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா, இப்ப இந்த மூச்சு காத்து எப்படி தெரியுமா வேலை செய்யுது நம்மளுடைய கல்வுக்குள்ள. இப்ப நல்ல காத்தை என்ன செய்யறோம், நாம சுவாசிக்கிறோம், கெட்ட காத்தை வெளியே விடுறோம். நல்ல காத்தை சுவாசிக்கிறோம், கெட்ட காத்தை என்ன செய்யறோம், வெளியே விடுறோம். இந்த நல்ல காத்து சுவாசிக்கிற இந்த நல்ல காத்து என்ன செய்யுதுன்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னோம்னா, அதை கொண்டு போய் நுரையீரல்ல வச்சு என்ன செய்யுது, அதை பாதுகாத்து வச்சு என்னென்ன உறுப்புகளுக்கு எவ்வளவு தேவையோ என்ன செய்யுது, ஆக்சிஜனை கொடுக்குதுங்க. ஆக்சிஜனை கொடுக்குது. அந்த ஆக்சிஜன் கொடுத்தோன்னே அந்தந்த உறுப்புகள் என்ன செய்யுதுங்க, ஃபங்க்ஷன் செய்ய ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்குது. நாம கொடுக்குற நல்ல காற்றை அதை எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட காத்து, விஷ காத்துன்னு சொல்றோம்லங்க, அந்த காற்றை என்ன செய்யுது, அதை வெட்டுது. கார்பன் டை ஆக்சைடு அதை வெளியே விட்டுட்டு ஆக்சிஜனை உள்ள இழுத்து என்ன செய்யுதுங்க, அதனுடைய உறுப்புகள் என்ன செய்யுது, ஃபங்க்ஷன் செய்ய வைக்குது. எப்போ ஒரு மனுஷர் வயசாகி போயிட்டாரு, எத்தனை வயசுங்க, 95 வயசு. அந்த மனுஷனுக்காக என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்சிஜனுடைய லெவல் என்ன செய்யுது, அந்த மனுஷனுக்கு என்ன செய்யுது, குறையுது. இப்போ குறைஞ்ச உடனே என்ன நிலைமை நடக்குது தெரியுமா, பாருங்களேன். அழகா அல்லாஹ் எப்படி படைச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. நேரா நின்றுகிட்டு இருந்தவர் வயசா என்ன செய்யறாரு, குனிறாரு. ஏன் குனிறாரு, நிமிர்ந்து நடந்தவர் 50 கிலோ வெயிட்டை கூட அசால்ட்டா தூக்குனவர் 5 கிலோ குச்சியை கூட என்ன செய்ய, 5 கிலோ பொருளை கூட என்ன செய்ய முடியல, தூக்க முடியும். என்ன ஆகி போச்சு, அவர் தானே இவரும், அந்த அப்துல் காதர் தானே இந்த அப்துல் காதர். எப்படி இவ்வளவு தூரம் கம்சூர் ஆயிட்டாருண்டா, வயசாக என்ன செய்யணும், ஒரு மனுஷனுக்கு ஆக்சிஜனை இழுக்கிறதுக்கு உண்டான சத்துமான என்ன செய்யும், குறைஞ்சு போயிடும். என்ன ஆயிரும், குறைஞ்சு. இப்போ குறைஞ்ச உடனே அந்த ஹார்ட் என்ன செய்யணும்னா ஆக்சிஜனை தனக்குள்ள மட்டும் வச்சுக்கும். என்ன வச்சுக்கும், தனக்கு மிஞ்சி இருந்ததை போகத்தான் எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை செய்யும். அது தனக்கே ஷார்டேஜ் ஆகிறப்ப தனக்குள்ள என்ன செய்யும், வச்சுக்கும். எப்போ தனக்குள்ள மட்டும் வச்சுக்குச்சோ அந்த ஆக்சிஜன் கிடைக்காம மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படி என்ன செய்யும், கம்சோர் ஆயிரும். இப்போ நின்றுகிட்டு இருந்தவர் எப்ப என்னவாகிறாரு, குமிகிறார். நாம சொல்லுவோம் வயசாயிருச்சு இல்ல, என்ன சொல்லுவோம், வயசாயிருச்சு இல்ல சொல்லுவோம். ஆனா அசல் அல்லாஹ்னுடைய ஏற்பாட்டை பாருங்களேன். இது ஏன் இப்படி நான் படைச்சு வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான். இது ஏன் தெரியுமா, ஒரு மனுஷன் பிறக்கிறப்ப எப்படி பிறக்கிறான்னா பலகீனமானவனா பிறக்கிறான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعஃபின், எப்படி படைக்கிறான், பலகீனமானவனா அல்லாஹ் படைக்கிறான். அதே மனுஷனை என்ன செய்யறான், கொஞ்சோன்னு சக்தியை கொடுக்குறான். அந்த மனுஷனுக்கு இன்னமும் கூடுதல் என்ன செய்யறான், சக்தியை கொடுத்தவன அப்படியே என்ன செய்யறாரு, 55 வயசு 35 வயசுல அப்படியே ஆள் ஆஜுவானா இருக்கிறார். அந்த மனுஷனை பழைய நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து தான் மௌத்தாக்குறான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. ஒரு விதமான பலகீனத்தை கொண்டு வந்து அந்த பலகீனத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா வயோதிகன்னு ஒன்று கொண்டு வந்து தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனை மௌத்தாக்க. இது ஏன் தெரியுமா, நீ இப்படித்தான் வந்த இப்படித்தான் போகிற சொல்ற, புரியுதுங்களா? இதுக்கு இடையில கொடுத்தது பூரா யாரு, நாம தான். யாரு தான், நாம தான். இந்த சிந்தனை ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யணுங்க, எல்லா நேரத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா ஆயத்தில் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நினைப்போட நாம என்ன செய்யணுங்க, வாழணும். இந்த நினைப்போட நம்மளுடைய காலங்கள் என்ன செய்யணும், கலைக்கணும். மூச்சு விடுறது எப்படி நமக்கு தெரியறது இல்லையோ அது போல அனுதினமும் நம்மளுடைய அல்லாஹ்வுடைய திக்ர் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் நம்மளை கண்ணிய குறைவாகவே மாட்டான். என்னங்க, கண்ணியத்தை குறைவு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் ஏற்படுத்தவே மாட்டான். எல்லா நேரங்களிலும் இந்த சித்தாந்தத்தோடு வாழ்வதற்குண்டான தௌஃபீக் எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.
اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுகிற சிரமங்களையும் முசீபத்துகளையும் கஷ்டங்களையும் அது நீ கொடுத்த ரஹ்மத்தாகவே நினைத்து வாழ்வதற்குண்டான மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக போர்க்களத்திலே சஹாபாக்கள் என்ன தியாக உணர்வோடு வாழ்ந்தார்களோ அந்த தியாக உணர்வை சமூகத்திலே நாங்களும் அமலின் மூலமாக செய்வதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக அந்த ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக அந்த மன தைரியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக அதன் மீது உண்டான ஆசை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக நல்ல காரியத்தின் மீதும் நல்ல எண்ணங்களின் மீதும் நல்ல சிந்தனைகள் மீதும் எங்களுக்கு நீ ஆர்வத்தை நீ அதிகமாக ஆக்கி தந்தருள்வாயாக யால இந்த துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரை கபூல் செய்தருள்வாயாக அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகுவதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم سلام عليكم.